கடவுளே, இன்னைக்கு ஹோட்டல்ல நல்ல அமோகமா வியாபாரம் ஆகணும். எல்லாருக்கும் நல்லா பசிக்கணும். அந்த பசிக்கிறவங்க எல்லாருக்கும் நம்ம ஹோட்டல் தான் கண்ணுக்கு தெரியணும். டேய் பொடியா, கடைக்கு ஆளுங்கெல்லாம் வர தொடங்கிட்டாங்க. கஸ்டமருக்குலாம் என்ன வேணுமோ பார்த்து செஞ்சு கொடுங்க. டேபிள்லாம் நல்லா தொடச்சி சுத்தபத்தமா வைங்கடா. இங்க மாட்டுக்கு பொது பொதுவா நின்று கதா சாடிட்டு இருக்காதீங்க. எவ்வளோ நிறைய சாப்பாடு, எவ்வளோ நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிட வேண்டியதான். ஹே ராணி, இங்க எவ்வளோ வெரைட்டியான சாப்பாடுலாம் இருக்கு தெரியுமா? அவ்வளோ சூப்பராக இருக்கு. நான் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு உனக்கு ஃபோட்டோ அனுப்புகிறேன், நீ பாரு சரியா? போன வாரம் சாப்பிட்டுட்டு ஃபோட்டோவாக போட்டு இழிச்சா காமிக்கிற. இருடி, உனக்கு நல்லா வயிறு எரிய வைக்கிறேன் செல்ஃபியாக எடுத்து. வணக்கம்மா, என்ன சாப்பிட்றீங்க? என்ன வேணும்? எல்லாமே இருக்குது எங்கள் ஹோட்டலில். எல்லாம் இப்போ செஞ்சது தான். சுட சுட சூப்பராக இருக்குமா எல்லாமே. உங்களுக்கு என்ன வேணும்? போய் மெனு கார்டு கொண்டு வாங்க, நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன். மெனு கார்டையா சாப்பிட போகிறீங்க? என்னங்க சார் கொழுப்பா? மெனு கார்டு பார்த்து ஆர்டர் பண்ணுறேன், மெனு கார்டு கொண்டு வாங்க. சும்மா ஜோக்குமா, ஜோக்கு, தமாசு தமாசு. இந்தாங்க மெனு கார்டு. என்னம்மா, மனப்பாடம் பண்ணிட்டீங்களா எங்கள் மெனு கார்டை? இவ்வளோ நேரமாக பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? I will order in 10 minutes. Give me a time. சரிங்கம்மா, சரி. நீங்கள் முடிவு பண்ணிட்டு கூப்பிடுங்க. நான் அடுத்த டேபிள் போய் கவனிச்சிட்டு இருக்கேன். தம்பி, என்ன சாப்பிட்றீங்க? அண்ணே, வயிறு ரொம்ப பசிக்குதுண்ணே. என்ன ஐட்டம் இருக்கு சொல்லுங்களேன். தம்பி, வழக்கம் போல தான். இட்லி, தோசை, பொங்கல், பூரி, சப்பாத்தி, பரோட்டா, உப்புமா, இது இல்லாமல் வடை, மெது வடை, மசால் வடை, காஃபி, டீ இதெல்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்கள். சுட சுட சூடாக எடுத்துகிட்டு வந்துடுறேன். அண்ணே, 2 இட்லி கொண்டு வாங்கண்ணே, ரொம்ப பசிக்குதுண்ணே. இட்லியில் நிறைய வெரைட்டி இருக்குது தம்பி. இட்லியில் என்ன சாப்பிட்ற? போகா இட்லி, ரவா இட்லி, பொடி இட்லி, வெஜிடபிள் இட்லி, ஓட்ஸ் இட்லி, மசாலா இட்லி, ஜோவர் இட்லி, ராகி இட்லி கூட இருக்குது. உனக்கு எந்த இட்லிப்பா வேணும்? அண்ணே, வீட்டில் அம்மாலாம் செஞ்சு கொடுப்பாங்கல்ல, வெள்ளையாக இருக்குமே, உளுந்தும் அரிசியும் போட்டு, அந்த இட்லி கொண்டு வாங்கண்ணே. போங்கண்ணே, வயிறு ரொம்ப பசிக்குதுண்ணே. 5ஆம் நம்பர் டேபிளுக்கு சாதா இட்லி 2 சாப்பிட. அண்ணே சீக்கிரம்ண்ணே, சீக்கிரம். இன்னுமா அந்த பொண்ணு ஆர்டர் பண்ணல, போய் கேட்போம் என்னதான் வேணும்னு. இன்னுமா மெனு கார்ட்லாம் பார்த்துட்டிங்களா? என்ன வேணும்? அண்ணே, நீங்கள் கையில் வச்சிருக்கீங்களே, அது என்ன கொழுக்கட்டை தானே? ஆமாங்கண்ணே, கொழுக்கட்டை தான். சூப்பராக இருக்கும். வேணுமா? அண்ணா கொடுக்குறீங்களா? இதை வச்சு ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு கொடுக்குறேன். ஐயோ, வேற கஸ்டமர் இதுமா, எடுத்துட்டு சீக்கிரம் கொடுங்க. அப்படியே ஒரு செல்ஃபி எடுக்க வேண்டியதுதான். ஐயோ, அலை போல இருக்கு கொழுக்கட்டை. ஃபோட்டோ எடுத்தாச்சு, நைஸாக ஒன்று சாப்பிட்ற வேண்டியதான். கொடுங்கம்மா கொழுக்கட்டையை. ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்றீங்க. அண்ணே, பார்க்க நல்லா இருந்துச்சுண்ணே, அதனால தான். சரிங்கண்ணே, கோச்சுக்காதீங்கண்ணே. ஐயோ, இட்லி இல்லைன்னு சொன்னாங்களே, போய் அந்த தம்பிக்கிட்ட சொல்லுவோம். தம்பி, இட்லி இல்லையா? இட்லி தீந்து போச்சான். தோசை சாப்பிட்றியாப்பா? சரிங்கண்ணே, ஒரு தோசை கொண்டு வாங்க. நம்மக்கிட்ட தோசையில் பல ரகம் இருக்குப்பா. பிளெயின் தோசை, நெய் தோசை, ஆனியன் தோசை, உருளைக்கிழங்கு தோசை, செட் தோசை, மைசூர் தோசை, முட்டை தோசை, பன்னீர் தோசை, சிக்கன் தோசை, ரவா தோசை, ரவா ஆனியன் தோசை. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம முகமே அந்த பக்கம் தெரிகிற மாதிரி இருக்க தோசை. எல்லா தோசையும் இருக்குப்பா. 500 ரூபாய் தோசை கூட இருக்குது. எப்படி 500 ரூபாய் இட்லி இருக்கோ அந்த மாதிரி 500 ரூபாய் தோசை கூட இருக்குது. உங்களுக்கு எந்த தோசை வேணும்? அண்ணே, பசி உயிர் போகுதுண்ணே. எந்த தோசை சீக்கிரமாக சுட்டா வருமோ அந்த தோசையை கொண்டு வாங்கண்ணே. 5ஆம் நம்பர் டேபிளுக்கு ஒரு நெய் தோசை. நெய் தோசை அண்ணே, இதையாச்சும் சீக்கிரமாக கொண்டு வாங்கண்ணே. இவரை வச்சு ஒரு ஃபோட்டோ உஷார் பண்ணியாச்சு. அடுத்து என்ன ஐட்டம் எடுத்துகிட்டு வரான்னு பார்த்து அதையும் 2 செல்ஃபி எடுத்துகிட்டு போடுவோம். என்னண்ணே, பிரியாணியா? ஆமாம். என்ன இப்போ அதுக்கு? அண்ணே, ஒரே ஒரு ஃபோட்டோ அண்ணே, ஃபோட்டோ. இந்தா எடுத்துட்டு சீக்கிரம் கொடு. ஆனால் தின்ன கூடாது. வாசமே தூக்குதே. அப்படியே நைஸா 2 உருண்டைய உள்ள தள்ளு நாத்தே, உள்ள தள்ளு. குடுமா இப்படி. இனிமே உனக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நான் கொடுக்க மாட்டேன். அப்படியே பாவம் போல மூஞ்சி வச்சுக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணுற நீ.
இல்லைண்ணே இல்லைண்ணே இல்லைண்ணே. தம்பி தோசை இல்லையா? தோசை கல்லோட பொட்டிக்குதான். தோசை ஒன்றும் வரமாட்டேங்குதான். சப்பாத்தி சாப்பிட்றீங்களா தம்பி? சரிங்கண்ணே 2 சப்பாத்தி கொண்டு வாங்கண்ணே. தம்பி 2 சாப்பிட்டா உனக்கு எப்படிப்பா பத்தும்? நீ வேற ரொம்ப பசிக்குதுண்ணே. 4 சப்பாத்தி சாப்பிடுப்பா. சரிங்கண்ணே கொண்டு வாங்கண்ணே, பசிக்குதுண்ணே. என்ன சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னப்பா வேணும்? ஆலு வேணுமா, கோபி மஞ்சூரியன் வேணுமா, காளான் வேணுமா? ஐயோ எதுவுமே வேணாண்ணே, உருளைக்கிழங்கு மசாலா இருந்தாலே கொண்டு வாங்கண்ணே. போதும், இல்லை வெறும் சப்பாத்தியை கொண்டு வாங்கண்ணே, தின்றேண்ணே நான். 5ஆம் நம்பர் டேபிளுக்கு ஒரு சப்பாத்தி குருமா. குருமா சீக்கிரம் வருமாண்ணே, பசிக்குதுண்ணே. வந்துரும் தம்பி, வந்துரும். உஷார் பண்ணி 3வது செல்ஃபி எடுத்துட்டு சட்டு புட்டுன்னு கிளம்ப வேண்டியதான் கடையை விட்டு. இந்த கண்ணில் படாம அங்கிட்டு டேபிளுக்கு ஒய்த்து சாடி புண்ணு சாடி. அண்ணே ஃபோட்டோ எடுக்கலாம் கொடுக்க முடியாதுமா, முதலாளி இங்கேருந்து பார்த்துட்டு இருக்காருமா. அண்ணே ஒரே ஒரு ஃபோட்டோண்ணே எடுத்துட்டு கிளம்பிடுறேண்ணே. அப்போ நீ சாப்பிட வரல, ஃபோட்டோ எடுத்து புக்கு போனில் போடத்தான் வந்தியா நீ? ஒரு ஜூஸ் வேணா குடிச்சிட்டு போறேனே. இப்படி ஒரு கூட்டம் தெரியுதா ராமா? இந்தா எடுத்து தோலை எடுத்துட்டு சீக்கிரம் குடுமா என்கிட்ட, ஏன்னா தின்னுபிடுவ நீனு. குடு. அப்பாடியோ 3 போட்டோ தேத்தியாச்சு. ராணி வயிறு ஏறிய வச்சிட வேண்டியதான், கிளம்ப வேண்டியதான். ராணி போட்டோலாம் எடுத்து அனுப்பிச்சிருக்க, பாத்தியா? செம்மையா யம்மியா இருக்குடி, பாத்தியா? நீனும் வந்து ஒரு நாள் ட்ரை பண்ணலாம்டி, நம்ம 2 பேரும் சேர்ந்து. நல்ல வயிறடிட்டோம். போன வாரம் போட்டோ பிடிக்க எப்படி வெறுப்பத்து நான் வயிறடி. அண்ணே ரொம்ப டென்ஷனே. அங்கிட்டு போறான் இங்கிட்டு வரான், அந்த 2ஆம் நம்பர் டேபிளுக்கே தடுத்தடா கொண்டு போயிட்டு இருக்கான். ஒன்னும் கல்லாப்பட்டியில ஒன்னும் என்ன காசு வரலையே, என்னதான் பண்ணிட்டு இருக்கான் அவன்? டேய் பொடியா, தட்டா எடுத்துட்டு போயிட்டு இருக்க, என்னதாண்டா நடந்துகிட்டு இருக்க? ஒண்ணு கல்லாப்பட்டிக்கு என்ன காசு வரலையாடா? எங்கண்ணே இந்த பாப்பா செல்ஃபி எடுத்து ஃபோட்டோ போகிறதுக்காகவே கடைக்கு வந்திருக்குனே, வாங்கி தின்றதுக்காக வரலண்ணே. ஒன்னொருத்தையும் பிடிங்கி ஃபோட்டோ எடுக்குதுண்ணே. இப்படி ஒரு கூட்டமாடா? செக் சரி நீ உள்ளு போ, வேலை கவனி. இனிமேல் செல்ஃபி எடுக்கிறவனுக்கெல்லாம் பிளேட்டுக்கு 10 ரூபாய் காசு போட்டால் தான் சரி வரும். சரிங்கண்ணே. இந்த பாப்பா நில்லு. என்னங்கண்ணே நான் உங்க கடையில ஒண்ணுமே சாப்பிடலண்ணே, ஒண்ணுமே நல்லா இல்ல, எதையுமே சாப்பிட முடியல. நல்லா இல்லைனா பரவாயில்ல, 3 டிஷ் எடுத்திருக்க செல்ஃபி எடுத்ததுக்கு. ஒரு செல்ஃபிக்கு 10 ரூபாய், 30 ரூபாய் கொடுத்துட்டு போ. என்னது செல்ஃபிக்கு காசா? பின்ன என்ன ஓசா? இந்த காசு உங்களுக்கு செரிக்கவே செரிக்காதுனே, இந்தாங்க. செரிக்கலனா செரிக்க வச்சுப்போம். எதனா ஜீரகம் மிளகு தண்ணியை போட்டு குடிச்சு நீ போ. அண்ணே இன்னும் சப்பாத்தி வரலனே. சப்பாத்தி இல்லையா தம்பி? மாஸ்டரு கோதுமை மாவு போட்டு பிசையும் போது நிறைய தண்ணி ஊற்றி பிசைஞ்சு விட்டாராம். சப்பாத்தி வரலையா தம்பி? இது என்ன ஹோட்டலா இல்ல வேற ஏதாவதா? எதை கேட்டாலும் இல்லைன்னு சொல்றீங்க. கோச்சுக்காத தம்பி, நீ கேட்கறது இல்லை, நாங்கள் என்ன பண்ண முடியும்? இதுல வேற தட்டு இட்லி இருக்கு, குண்டா இட்லி இருக்கு, அண்டா இட்லி இருக்கு, 500 ரூபாய் தோசை இருக்கு, 500 ரூபாய் இட்லி இருக்கு. அப்புறம் தோசையில அந்த பக்கம் வர்றது தெரியும், ரோடு தெரியும், பஸ் தெரியும், கதை வேற. அலைஞ்சி உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே. அதுக்கு தான் நானும் தின்ன கேட்டேன். போங்கடா நீங்களும் உங்க ஹோட்டலும், துபாகூர் ஹோட்டல். என்ன சொன்னாங்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல நாங்க சந்திக்கிறோம். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தம்பி ஹோட்டலுக்கு யாரோ வந்திருக்காங்க, பாரு வா வேலையை கவனி. பாய்.